பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே என் அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் கூடிய ஆண்டவருடைய வார்த்தையை நாம் பார்க்க போகிறோம். சங்கீதம் 91வது சங்கீதம் 14வது வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது பார்க்கிறோம், அவன் என்னிடத்தில் வாஞ்சையாய் இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன், என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன் என்று சங்கீதம் 91:14வது வசனத்திலே சொல்லப்பட்டிருப்பதை நாம் பார்க்க முடியும். நாம் ஆண்டவரிடத்திலே வாஞ்சையாய் அவர் மேல் அன்பு வைத்து இயேசுவை தேட வேண்டும் என்கிற அவரை நான் பார்க்க வேண்டும், அவரிடத்திலிருந்து நன்மைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று யார் ஒருவர் விரும்புகிறீர்களோ அவர்களுக்கு ஆண்டவர் தன்னுடைய கிருபையை, தன்னுடைய ஆசீர்வாதத்தை, தன்னுடைய இரக்கத்தை அவர்கள் மேல் காண்பித்து அவர்களை ஆசீர்வதிக்க ஆண்டவர் விரும்புகிறார். உதாரணத்திற்கு வேதாகமத்தில் நீங்கள் பார்க்கும் பொழுது சகேயு என்ற ஒரு மனிதனை குறித்து நாம் லூக்கா சுவிசேஷம் 19வது அதிகாரத்தில் நாம் வாசிக்க முடியும். நீங்கள் பார்க்கும் பொழுது பார்த்தீங்கன்னா, இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க அவன் வகை தேடினானாம். இயேசுவை பார்க்க அவன் விரும்பினான். இயேசுவை பார்க்க வேண்டும் என்று அவனுக்குள்ள ஒரு விருப்பம் இருந்தது. அந்த விருப்பம், அந்த வாஞ்சை அவனுடைய வாழ்க்கையில இருந்தபடினாலே இயேசு அதை அறிந்திருக்கிறார். இயேசு ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளத்தையும் அறிந்திருக்கிறார். நீங்கள் உங்களுடைய உள்ளத்தில் நீங்கள் விரும்புகிற காரியத்தை, நீங்கள் எதிர்பார்க்கிற வாஞ்சிக்கிற காரியத்தை கர்த்தர் கொடுப்பதற்கு ஆண்டவர் உங்களுக்கு செய்வதற்கு ஒரு விருப்பமுள்ள தகப்பனாக இருக்கிறார். இந்த நாளிலும் கூட நீங்கள் பார்க்கும் பொழுது இயேசுவை பார்க்க வேண்டும் என்று அவன் விரும்பினபடினாலே, இயேசுவை பார்க்க வேண்டும் என்று அவன் வாஞ்சையாய் இருந்தபடினாலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவனை சந்திக்கும்படி கடந்து வந்தார். சகேயுவை பார்த்து, நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்று விரும்புகிறேன் என்றார். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாஞ்சையின்படி கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில கிரியை செய்வார். உங்களிடத்திற்கு வருவார், உங்களுக்கு நன்மையை செய்வார், உங்களுக்கு அற்புதங்களை செய்வதற்கு அவர் ஆயத்தமாக இருக்கிறார். நீங்கள் விரும்புங்கள், நீங்கள் எதிர்பாருங்கள், அவரை தேடுங்கள். நிச்சயமாகவே ஆண்டவரை பார்க்க முடியும். ஆண்டவரிடத்திலிருந்து நன்மைகளை நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ள முடியும். சகேயுடைய வாழ்க்கையில அவனுடைய வாஞ்சை நிறைவேறினது போல உங்களுடைய வாஞ்சையும் நிறைவேறும். ஜெபிக்கட்டுமா? நல்ல பிதாவே, இயேசுவின் நாமத்தினாலே அந்த சகேயு இயேசு எப்படிப்பட்டவரோ என்று பார்க்க வாஞ்சையாய் இருந்ததினால் இயேசு அவனை சந்திப்பதற்கு இறங்கி வந்தது போல, அவனை சந்தித்து அவனுக்கு ரட்சிப்பை கொடுத்தது போல, இன்றைக்கும் இந்த வார்த்தையை கவனிக்கிற கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே அவர்களுடைய வாஞ்சையின்படி, அவருடைய எதிர்பார்ப்பின்படி, அவருடைய விருப்பத்தின்படி நீர் அவர்கள் விரும்புகிற காரியத்தை கர்த்தர் கொடுத்து அவர்களை ஆசீர்வதித்து அவர்களுக்கு ரட்சிப்பை தர வேண்டும் என்று சொல்லி இயேசுவின் நாமத்திலே நான் ஜெபிக்கிறேன். ஆசீர்வதியும் இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.